டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் கோடை காலம் வந்துட்டாவே நம்ம உடலை சுத்தப்படுத்தணும், குடலை சுத்தப்படுத்தணும். வருடம் 2ன்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு 2 தடவை இந்த குடலை சுத்தப்படுத்த வேண்டும். குடல் அப்படின்னா வாய் முதல் ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய உணவு பாதை. இந்த உணவு பாதையை சுத்தப்படுத்தணும். எப்போது? இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தப்படுத்துறது? ஏன் சுத்தப்படுத்தணும்? இதை யாரும் சொல்கிறது இல்லையே அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம தினசரி என்ன பண்ணுறோம்? நிறைய சாப்பிடுவோம். 1 வேளை, 2 வேளை, 3 வேளை, 4 வேளை, 5 வேளை, எத்தனை வேளை சாப்பிட்றோன்னு தெரியாது, எத்தனை மணிக்கு சாப்பிட்றோன்னு தெரியாது, எங்கே சாப்பிட்றோம்னு தெரியாது, எதையெல்லாம் சாப்பிட்றோன்னு தெரியாது. இப்படி நம்ம கணக்கு வழக்கு இல்லாமல் கண்ட நேரங்களில் கண்ட இடங்களில் கண்டதை நம்ம சாப்பிட்றோம். அப்போ இந்த உடம்பு என்னாகும்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ இருக்கிற உணவு பழக்கம், இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கை முறை, இப்போ இருக்கிற இந்த உணவு பதப்படுத்தப்பட்ட கலப்படமான உணவுகள், இதெல்லாம் தான் எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம். இதை தெரியாமல் என்ன பண்ணுறாங்க? இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சால் கூட என்ன பண்ணுவாங்க? அதை பற்றி பயம் இல்லாமல் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி யாரை கேளுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை. எனக்கு அல்சர் இருக்கும்பாங்க, எனக்கு ஆஸ்துமா இருக்கும்பாங்க, எனக்கு கிட்னியில் ஸ்டோனும்பாங்க, பித்தப்பையில் கல்லும்பாங்க, எனக்கு சினைப்பையில் நீர்க்கட்டி, எனக்கு தைராய்டு பிரச்சனை. இப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பிரச்சனை. குழந்தைங்களை எடுத்துகிட்டால் சளி இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. மூக்கில் சதை வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது, அடிநாய்டு இருக்குது, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தொண்டை எடுத்துக்கிட்டால் டான்சில் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, மாதாந்திர தீட்டு பிரச்சனை, சினைப்பையில் நீர்க்கட்டி, கர்ப்பப்பையில் கட்டி, புற்றுநோய் பாதிப்பு, இதயத்தில் பாதிப்பு, நான் 2 ஸ்டெண்ட் வச்சுருக்கேன், 3 ஸ்டெண்ட் வச்சுருக்கேன், பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் நம்ம வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால், வெளியே மட்டும் சுத்தப்படுத்தினா பத்தாது, உள்ளேயும் சுத்தப்படுத்தணும். வாயும் ஆசன வாயும் சரியாக இருந்தால் நோய் வராது. இதுதான் நம்ம நிறைய முறை நம்ம பேசியிருப்போம், சொல்லியிருப்போம். அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? எதையாவது பேசி பிரச்சனையில் சிக்கிக்குவாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? எதையாவது சாப்பிட்டு பிரச்சனையை வாங்கிக்குவாங்க. அப்படி இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. துரித உணவு பழக்கம்லாம் கண்டிப்பாக நம்ம இருக்கவே கூடாது. பதப்படுத்தி பாக்கெட்டில் பாட்டிலில் அடைச்ச உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. சமைத்த உணவை 3 மணி நேரம் வச்சுருந்து தான் சாப்பிட்ணும். அதை திரும்ப சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. அப்படி சூடுபடுத்தி சாப்பிட்டா கண்டிப்பாக அந்த செரிமான கோளாறு, மலச்சிக்கல் பிரச்சனை, மூல பிரச்சனை, இது எல்லாமே ஏற்படும். அதனால தான் சமைத்த உணவு சூடாக இருக்கும் பொழுது, இளம் சூடாக இருக்கும் பொழுது 3 மணி நேரத்திற்குள்ளாக அதை சாப்பிடணுன்னு நம்மளுடைய மருத்துவத்தில் சொல்லியிருக்கு. மருத்துவர்களும் இதை நாம் சித்த மருத்துவர்களும் சொல்கிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த குடலை சுத்தப்படுத்த வேண்டும். வாய் முதல் ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய அந்த உணவு பாதையை கோடை காலத்தில் கண்டிப்பாக சுத்தப்படுத்தணும். அதற்கு பேதிக்கு சாப்பிடணும். பேதி மருந்துகள் நிறைய இருக்குது. ஆமணக்கு எண்ணெய் இருக்குது. மருத்துவர்கிட்ட சொல்லி இந்த பேதி மாத்திரை அல்லது ஆமணக்கு எண்ணெயை நம்ம எடுத்துக்கிட்டால், இந்த வாய் முதல் ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய அந்த உணவு பாதை சுத்தமாகி அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கழிவுகள், பூச்சி எல்லாமே என்னாகும்? வெளியேறி குடல் சுத்தமாவது மட்டுமல்ல, இந்த உடல் சுத்தமாகும், ரத்தம் சுத்தமாகும், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். கோடை காலம் மட்டுமல்ல, மற்ற காலங்களில் ஏற்படக்கூடிய நோய்களையும் வராமல் தடுக்கும். அதனால் குடல் சுத்தம், உடல் சுத்தம். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.